ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டு ரூஹ் ஊதப்படுவதற்கு முன்பே ஹாத்தமுன் நபியாக நான் ஆக்கப்பட்டு விட்டேன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய துஆவாக நான் இருக்கிறேன். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சுப செய்தியாக நான் இருக்கிறேன். என்னுடைய தாயார் கண்ட கனவின் வெளிப்பாடாக நான் இருக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய மகனார் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய மகனார் ஸைனுல் ஆபிதீன் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அலி அவர்கள். அவர்களினுடைய மகனார் முஹம்மது பாக்கர் அவர்கள். அவர்களினுடைய மகனார் தான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். சுருக்கமாக இப்படி புரிந்து கொள்ளலாம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய பேரனார் ஸைனுல் ஆபிதீன் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இமாம் அலி இப்னு ஹுசைன். அவர்களினுடைய பேரனார் தான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆன்மாக்களை அல்லாஹ் படைத்து அவைகளிடத்தில் நான் தானே உம்முடைய ரப், அலஸ்து பி ரப்பிக்கும் என்று கேட்கப்பட்ட போது முதலில் ஆம் என்று சொன்ன ஆன்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஆன்மாதான் என்பதாக இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்பதாக சொல்லுகிறார். இப்படி படைத்த ரப்புல் ஆலமீனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து உயர்வாகவும் அவர்களினுடைய அந்தஸ்தை உணர்த்தும் விதமாகவும் பேசுகிறான் என்று சொன்னால், இந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசப்படவில்லை என்று சொன்னால் அந்த மஜ்லிஸ்கள் எப்படி பரிபூரணமாகும்? தொன்று தொட்டு நம்முடைய முன்னோர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை படிப்பார்கள், அவர்களின் வழிகாட்டுதல்களை பேசுவார்கள், அவர்களின் வார்த்தைகளை மனனம் செய்வார்கள். அவர்களுக்கு தான் முன்னுரிமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாறு எழுதப்பட்ட அளவிற்கு உலகத்தில் எந்த தலைவரினுடைய வரலாறும் எழுதப்பட்டதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு வார்த்தைகளை கொண்டு எவைகளை எல்லாம் பேசினார்களோ அதையெல்லாம் தொகுத்து எழுதினார்கள். மூன்று செய்திகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை தனியாக எடுத்து தொகுத்தார்கள். நான்கு விஷயங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை தனியாக கிதாபில் எழுதினார்கள். இப்படி எல்லா கோணத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வார்த்தைகள் வர்ணிக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அசைவு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பார்வை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நடை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சிரிப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கோபம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்தஸ்து அப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம்.